குழந்தைங்க தான் வந்து தெரியாம விஜய் விஜய்ன்றாங்க. ஒரு குடும்பத்தை வந்து ஆள்றது வந்து அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. சூரியன் எடுத்தவங்க எல்லாருக்குமே மெரினா பீச்சில் தான். அதே மாரி அவருக்கும் அங்கே தான் ஓப்பன் டாக்கா பேசுறேன். அவருக்கும் மெரினா பீச் தான். ஓகேங்களா? இப்போ கேட்டா கூட திமுகவோட 5 கொள்கைகளை சொல்லுவேன் நான். இப்போ கேட்டா கூட சொல்லு. ஓ அட்டி சொல்ல நெஞ்ச தட்டி சொல்ல ஓ டிஎம்கே தான். உயிர் மூச்சு சாகுற வரைக்கும் டிஎம்கே தான். அவர் வந்து வராருன்னா அவர் வந்து புதுசா வராரு அரசியலுக்கு. இவங்க காலங்காலமா இருக்கிறாங்க. இதுக்கு அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த இளைஞர் குழந்தைங்க தான் வந்து தெரியாம விஜய் விஜய்ன்றாங்க. ஒரு குடும்பத்தை வந்து ஆள்றது வந்து அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. நாங்க வந்து குடும்பத்தையே ஆள முடியாத சூழ்நிலையில இருக்கிறாங்க. இப்போ ஒரு நாட்டையே ஆளணும்னா அது எங்க அண்ணன் தளபதியால தான் முடியும். ஏன்னு கேட்டா நாங்கெல்லாம் வந்து வீடு இல்லாத மக்கள். நாங்க எவ்வளோ பேர் வந்து பார்த்தாங்க போனாங்க, அரசியல் ஆண்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 4 தலைமுறையா நாங்க வந்து துறைமுகத்துல வசிக்கிறோம். நாங்க அப்ப வந்து வட சென்னை துறைமுகத்துல சுத்தி அங்க இருக்கும் போது எங்களை யாருமே கண்டுக்கல. எங்க அண்ணன் தளபதி தான் எங்களை பார்த்து இன்னைக்கு எங்களுக்கும் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து இன்னைக்கு நாங்கள் வந்து ஸ்டாலினி ஆஸ்பத்திரி அருகிலேயே வீடை கட்டி இன்னைக்கு வந்து 3000 மக்களுக்கு வந்து அவர் வீடு கட்டி கொடுத்துருக்காரு. அதில் 1600 பேர் வந்து 1600 பேர் அவர் கட்டியிருக்காரு. தண்ணி தொட்டின்னு ஒரு அருகில கட்டியிருக்காரு. ஸ்டாலினி ஆஸ்பத்திரி பழைய சிறைச்சாலை அதில் கட்டியிருக்காரு. இப்போ 750 குடும்பம் வந்து அதில் ஏற்றிட்டாரு. இன்னும் 20ஆம் தேதி வந்து இங்கே ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதனால் வந்து எங்களை மாதிரி இருக்கிற மக்களுக்கெல்லாம் வந்து வீடுன்றது ஒரு பெரிய கனவாக இருந்துச்சு. அதை வந்து எங்கள் தளபதி தான் எங்களுக்காக நிறைவேற்றினாரு. அதனால் எங்கள் உயிர் உள்ள வரைக்கும் ஏழைங்க ஓட்டு எல்லாமே வந்து எங்கள் அண்ணன் தளபதிக்கு தான் நாங்கள் போடுவோம். 2026 இதுக்கப்புறம் எல்லா வருஷமும் திமுக தான். திராவிட மாடல் ஆட்சி தான். அவன்லாம் ஒரு ஆளே இல்லை ப்ரோ. இளைஞர்